சிவாய நமக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் மொத்தம் 9 கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் கிழக்கு கோபுரமே ராஜகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். 11 நிலைகளுடன் 217 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் தென்னிந்தியாவில் உள்ள மிக உயரமான கோபுரங்களில் இந்த கோபுரமும் ஒன்றாகும். 135 அடி நீளமும் 98 அகலமும் கொண்ட இந்த ராஜகோபுரத்தின் அடித்தளத்தை அமைத்தவர் விஜயநகர பேரரசின் முதன்மை அரசரான கிருஷ்ணதேவராயர். ஆனால் இந்த ராஜகோபுரம் கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே மன்னர் கிருஷ்ணதேவராயர் இறந்துவிட்டார். அதன் பிறகு சிவனேசர் மற்றும் லோகநாதர் ஆகிய 2 முனிவர்கள் தஞ்சையை ஆட்சி செய்த மன்னர் சேவப்ப நாயக்கரிடம் இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட மன்னர் செவப்ப நாயக்கர் இந்த கோபுரத்தை 1590 கட்டி முடித்தார். இந்த கோபுரம் கருங்கற்களால் ஆனதுடன் மிக நுணுக்கமான சிற்பங்களை கொண்டது. இந்த கோபுரத்தின் கல்லாலான அடித்தளத்தின் சுற்றுச்சுவரில் நாட்டிய சிற்பங்கள் மற்றும் விநாயகர், முருகன், பிரம்மா, துர்கை, காளை வாகனம், மயில் மேல் அமர்ந்த முருகன், அன்னப்பறவை, லிங்கத்திற்கு பால் வார்க்கும் பசு, பூதகணங்கள் மற்றும் பல்வேறு இறை திருமேனிகளும் இங்கே செதுக்கப்பட்டுள்ளன. விஜயநகர ஆட்சிகால கல்வெட்டுகளும் மற்றும் இந்த கோபுரத்தின் அழகை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்களின் கல்வெட்டுகளும் இங்கே உள்ளன. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்ட மகுடா காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்ட மகுடா ஆகாசமுட்ட வீசி விட்ட. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் மொத்தம் 9 கோபுரங்கள் உள்ளன. அந்த 9 கோபுரங்களில் இந்த கிழக்கு கோபுரமே மிக உயரமான கோபுரமாகும். இந்த கோபுரமே ராஜகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. திருவண்ணாமலை ஊருக்குள் செல்ல 9 நுழைவாயில்கள் உள்ளன. ஆகையால் திருவண்ணாமலை ஊருக்கு நவதுவாரபதி என்ற பெயரும் உண்டு. அதேபோல் அண்ணாமலையார் திருக்கோயிலிலும் 9 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற சொல்லுக்கேற்ப திரு அண்ணாமலையின் அடையாளமாக திகழும் இந்த ராஜகோபுரத்தை இந்த காணொளி மூலம் தரிசனம் செய்த அடியார்கள் அனைவருக்கும் அண்ணாமலையாரின் அருளால் கோடி புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள்